வேதம் சொல்லுது, நான் செய்கிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. என்ன ஒரு நம்பிக்கை பரலோகத்துக்கு ஆபிரகாம் மேல. அவங்ககிட்ட என்ன இல்ல, அது என்ன இருக்குது என்ன இல்ல அதெல்லாம் விட்டுங்க, பிள்ளை இல்ல அதெல்லாம் விட்டுறியா. தேவன் இறங்கி வந்து பேசிட்டு இருக்காரு அவன்கிட்ட. சோதோம அழிக்க போறாரு, அதை யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? ஆபிரகாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இறங்குறவர் நேரா வந்து அழிச்சிட வேண்டியதானே சோதோம? ஸ்ட்ரைட்டா இறங்க வேண்டியதானே சோதோமுக்கு? இறங்கி 2 நிமிஷத்துல க்ளோஸ் பண்ண வேண்டியதானே? இல்ல இல்ல இல்ல, நான் சோதோம க்ளோஸ் பண்ணிட்டேனா, எனக்கு இந்த சம்பவத்தை படிக்கும் போது கர்த்தருடைய இருதயத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நான் சோதோம ஒருவேளை அழிச்சிட்டேன்னா ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம் வரும், ஐயோ லோத்து என்ன ஆனானோ, லோத்து செத்துட்டானோ, ஐயோ அண்ணன் பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு நிமிஷம் ஆபிரகாம் என்ன செய்வான்? வேதனைப்படுவான், துக்கப்படுவான். அந்த ஒரு நிமிஷம் வேதனை கூட ஆபிரகாம் படக்கூடாது என்பதற்காக வந்து ஆபிரகாம் சொல்லிட்டு போறாரு, நீதிமான நான் அழிக்க மாட்டேன்ப்பா, அவங்க எத்தனை பேர் சேர்ந்தாலும் நீதிமான கண்டிப்பா நான் காப்பாத்திடுவேன். இப்ப நைட்டு நிம்மதி ஆபிரகாம் தூங்கிருப்பான் பாருங்க. இல்லன்னா மறுநாள் ஏஞ்சி சோதம் அழியறத பார்க்கும்போது அவனுக்கு என்ன இருக்கும் தெரியுமா? சோதம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா லோத்து நீதிமான், கர்த்தர் அவனை காப்பாத்தி இருப்பார். இந்த ஆபிரகாமுக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆபிரகாம் ஒரு நிமிஷம் கூட துக்கமா இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த நேரத்தில் நீங்கள் தேவனுடைய அன்பை உணரணும். நான் சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில சொல்வேன், என் ஊழியத்துல சொல்வேன், என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துல நான் எந்த ஒரு காரியத்தை குறித்து நான் துக்கமா இருந்தாலும் அடுத்த சில நாட்களுக்குள் கர்த்தர் அதை சரி பண்ணி கொடுத்துருவார். எனக்கு எப்படி சரி பண்ணி கொடுத்துருவார்? தலை போற பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்படி ஆண்டவர் காப்பாத்தி கொண்டு என் கையில கொடுத்துருவார். ஆண்டவர் இன்னை வரைக்கும் அப்படித்தான். ஒரு சின்ன விஷயமா பெரிய விஷயமோ நாம துக்கமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவே இல்லை. நம்மகிட்ட ஆண்டவர் சொன்னது கவலைப்படாதிருங்கள் தான் சொன்னார். அதைத்தான் ஆபிரகாமுக்கு எதிர்பார்க்கிறாரு, அதைத்தான் உங்களுக்கும் செய்ய கர்த்தர் விரும்புகிறார். நீங்க மட்டும் தேவ தரிசனத்துல இருக்கீங்கன்னா, தேவ அழைப்புல இருக்கீங்கன்னா, நீங்கள் துக்கப்படுகிறதை கர்த்தர் விரும்பவே இல்லை.